தல அஜித்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை அதிகமாக கொண்டு வந்த படம் வீரம். இந்த படம் 2014ஆம் ஆண்டு டைரக்டர் சிவா இயக்கத்தில் வெளிவந்துச்சு. இந்த படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 130 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 10வது இடத்துல இருக்கு. முதலாக 100 கோடியை ரீச் பண்ண பெருமை மிக்க முதல் தென்னிந்திய திரைப்படம் சிவாஜி த பாஸ். இந்த படம் 2007ஆம் ஆண்டு டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்துச்சு. இந்த படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 148 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிருக்க இடம் 9. அட்லி இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடிப்பில் 2016ஆம் ஆண்டு இந்த வருடம் வெளிவந்த படம் தெரி. இந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க சமந்தா எமி ஜாக்சன். நடிகை மீனாவோட பொண்ணு நைனிகாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 160 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் 8. ஏஆர் முருகதாஸ் அண்ட் விஜய் காம்பினேஷனில் வெளிவந்த படம் துப்பாக்கி. இந்த படத்தில் விஜய் அண்டர் கவர் ஆர்மி மேன் கேரக்டரில் பண்ணியிருந்தாரு. காஜல் அகர்வால் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. 2012 வெளிவந்த இந்த படம் விஜயோட கேரியரில் ஒரு மிக முக்கியமான படம்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 180 கோடி. படம் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் 7. சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய சிவாஜி படத்துக்கு பிறகு 100 கோடி கிளப்ல இடம் பிடிச்ச 2வது படம் தசாவதாரம். KS ரவிக்குமார் இயக்கத்தில் 2008 வெளிவந்த இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் 10 அவதாரம் எடுத்து நடிப்போட உச்சத்துக்கு போயிருப்பார். முதலாக 200 கோடி வசூல் செய்த முதல் தென்னிந்திய திரைப்படமும் தசாவதாரம் தான். வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 200 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் 6. விஸ்வரூபம் 2013 வெளிவந்துச்சு. இது ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி. தமிழ்நாட்டில் பலவிதமான சர்ச்சைக்கு பிறகுதான் இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு எழுத்து, இயக்கம், ப்ரொடியூசர் எல்லாமே கமலஹாசன் தான். படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 220 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 5வது இடத்துல இருக்கு. விஸ்வரூபம் 2ஆம் பாகமும் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. இது பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த இடத்த பிடிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷங்கர் டைரக்ஷனில் சியாம் விக்ரமோட மாறுபட்ட நடிப்பில் 2015ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் ஐ. இந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க எமி ஜாக்சன். இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 240 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் 4. டைரக்டர் ஷங்கர் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் 2010 வெளிவந்த படம் எந்திரன். சிட்டி ரோபோவா சூப்பர் ஸ்டார் பண்ண அந்த கேரக்டர் எல்லோராலையும் வெகுவாக பாராட்டப்பட்டது. தசாவதாரம் படத்துக்கு பிறகு 200 கோடி வசூல் சாதனை செஞ்ச 2வது படம் எந்திரன் தான். இப்போ இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் 2.0 விரைவில் வெளிவர இருக்கு. இந்த படத்தினுடைய பட்ஜெட் எந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட் வசூல் சாதனையை விட அதிகம். எந்திரன் படத்தினுடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 289 கோடி. இந்த படம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் 3. இந்த வருடத்துடைய மிகப்பெரிய சாதனை வசூல் தமிழ் திரைப்படம் கபாலி. ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனத்தையே பெற்று வந்துச்சு. ஆனால் வசூலில் வாரி குவிச்சுது. இந்த படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 350 கோடி. படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 2ஆம் இடத்துல இருக்கு. தென்னிந்திய படங்களில் இதுவரை வந்த எல்லா திரைப்படத்தினுடைய வசூல் சாதனையும் முறியடித்து பாக்ஸ் ஆஃபீஸ் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய முதல் படம் பாகுபலி த பிகினிங். SS ராஜமௌலி இயக்கத்தில் நடிகர் பிரபாஸ், ராணா, தமன்னா, அனுஷ்கா செட்டி, ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ் மற்றும் பலர் நடித்து 2015 வெளிவந்த இந்த படம் ஜஸ்ட் லைக் தட்டா 24 நாளில் 500 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் செய்த முதல் தென்னிந்திய படம் அப்படின்ற பெருமையை பெறுது. இந்த படத்தினுடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 650 கோடி. இப்போ இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் பாகுபலி த கன்க்ளூஷன்ஸ் மிக பிரமாண்டமாக எடுக்கப்பட்டு வருது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த இடத்த பிடிக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.